வணக்க மக்களை, நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாரும் இல்லையா, ரெண்டு கட்சியை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம். என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தேர்தல்ல போட்டியிட போறாரு அறிவிச்சதுல இருந்தே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. பதட்டம் ஏற்பட்ட உடனே என்ன நடந்தது அப்படின்னா, தம்பி வரட்டும் வரட்டும்னு அண்ணன் ரொம்ப ஆவலா சொல்லிட்டு இருந்தாரு. சோ தம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தம்பியோட கொள்கைக்கும் அண்ணனோட கொள்கைக்கும் நேர் எதிராக இருந்திருக்கு. சோ அதனால தம்பியை ஏத்துக்கிறதுக்கு அண்ணனால முடியல. ஏன்னா அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டாரு. சோ தம்பி திடீர்னு இப்படி கவுத்தோன்னு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, தம்பி மேல விமர்சனத்துக்கு மேல விமர்சனம். அதாவது சீமான் மட்டும் இல்ல, துரைமுருகனா இருக்கட்டும், இடும்பாவனம் கார்த்தியா இருக்கட்டும், எல்லாருமே மாத்துக்கிட்டும் வந்து விஜய ரொம்ப தாக்கி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சோ இது விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜயோட ரசிகர்கள், அதாவது விஜய் சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லைங்களா, அந்த பிரச்சாரத்துல சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து பயங்கரமா நாம் தமிழரை விமர்சிச்சு பேசுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஃபுல்லா பேட்டி எடுத்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு லேடி எல்லாம் வந்து அப்போ ஒரு காமெடி பீஸ், அதாவது ஒரு நாகரிகமா பேசணும் யாரா இருந்தாலும். இப்ப நாம் தமிழர் கட்சி பேசுறதுமே ஒரு நாகரிகத்தோட புது வெளியில பேசிடுவாங்க. ஆனா அவங்க தொண்டர்கள் யாரும் அந்த அளவுக்கு பேசுற மாதிரி தெரியல. ஆனா இங்க டிவிகேல பாத்தீங்க அப்படின்னா, இந்த தொண்டர்கள் சொல்றோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன ஓட்டே இல்லாத ஆளு கூட வந்து பயங்கரமா பேசுறாங்க. அதாவது கட்சி தலைவர் இந்த மாதிரி விமர்சிக்க கூடாது, இது வந்து விஜய் வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நேருக்கு நேரம் மோதுங்க, நேருக்கு நேரம் கருத்துல பேசுங்க, சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா வந்து ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவரை இந்த தொண்டர்கள் வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, காமெடி பீஸ், ஆடு மாடுக்கு எல்லாம் மீட்டிங் போடுறேன், மரத்துக்கு கூட போய் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம். சோ அது அறிவு அவங்களுக்கு அவ்வளவுதான். அதாவது வந்து டிவிகேல இருக்கவங்களோட அரசியல் நாலேஜ் வந்து அவ்வளவுதான் இருக்கு. அதனால நான் சீமானை தூக்கி பிடிக்கிறேன்னு நினைக்க வேணாம். இவங்க தவறு இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, விஜய் திரைப்பட துறையில இருந்து வர்றாரு அப்படின்னா அவர் அப்படியே விட்டுருக்கலாம். அவரை விமர்சிக்காம அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்காது. நீங்க அவருக்கு பெரிய சக்தியா வந்துருவாருன்னு சொல்லிட்டு மாத்துக்கட்டில அவரை போய் நை நை நைன்னு குத்துறதுனால இப்ப என்ன ஆகி போச்சு, அது அப்படியே ஆப்போசிட்டா எங்கிட்ட விழுந்துருச்சு. சோ இதுதான் பிரச்சனை. நீங்க அமைதியா கண்டுக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா அவரு விஸ்வாரமா போயிருப்பாரு. நம்ம ஒருத்தர் விமர்சிக்க போகும்போது அது யாரா இருந்தாலுமே வந்து வரும் இல்லையா. ஒரு பூனையை போய் சும்மா இருக்க பூனையை தொட்டு விட்டீங்க அப்படின்னா அது சீறிட்டு வரதான் செய்யும். சோ அதோட பலன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜி வாரத்துக்கு ஒரு நாள் தான் பிரச்சாரம் அப்படின்றது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஆனா இது நிறைய பேர் வந்து எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. வாரத்துல ஒரு நாள் தான் வருவாராம், அதுக்கப்புறம் பேச மாட்டாராம், போயிருவாராம் அப்படி இப்படின்னு. அது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை வந்து அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா ஒரு வாரம் ஃபுல்லா அவர் தான் ஹெட்லைன் நியூஸா இருக்காரு. சோ அது வந்து ஒரு ரொம்ப பேசு பொருளாவே இருந்திருக்கு. சோ இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும்.